மல்லித்தொகை. சரியா? மல்லி இலைய நல்லா மண் போக கழுவி வச்சிருக்கோம். சரியா? ஒரு வானலில் லேசா எண்ணெய் நல்லா தேங்காய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வத்தல், மிளவத்தல் எல்லாம் போட்டு நல்லா வதக்கும். நல்லா வறுத்து நல்லா அதை வறுத்து வந்துட்டு இருக்கும்போது லேசாக வெள்ளைப்பூடு நாளாக எல்லாம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கிட்டு ஒரு மல்லி இலையை அலசி உணர வச்சுருக்கோம்ல அதை தூக்கி அதில் தட்டி அது நல்லா திவங்கும். நல்லா திவங்கி ஈரம் போக நல்லா திவங்கிட்டுனா மிக்சி ஜாரில் போட்டு ஆறின பிறகு உப்பும் போட்டுக்கணும். ஏன்னா உப்பு இல்லாமல் இருக்கிறவங்க உப்பு போட்டு நல்லா திவங்கினோடனே நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு எல்லோரும் இடிப்பாங்க. இடித்து வச்சுக்கிட்டா ஒரு மாதத்துக்கு ஒன்றுமே செய்யாது. உணர்ந்து தானே இருக்கும். அதனால் நல்லா வறுத்தது அதனால ஒன்றுமே செய்யாது. இப்போ இடிக்கலாம் ஆள் கிடையாது. அதனால் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா துவையல் மாதிரி அரைச்சி நல்லா மையாக அரைச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த வானொலியை எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு லேசாக காயப்போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த துவையலுக்கு அரைச்சி வச்ச துவையல் நல்லா தவிக்கி வச்சிடும். நல்லா சூடில் தவிக்கி வச்சா இதுவுமே 10 நாள் நிறையா வருது. மல்லியில் நிறையா இருக்குது, வேஸ்ட் பண்ண வேண்டாம்னா அதனால் அதையும் 10 நாள் இருக்கும். சுருளாக நல்லா வதக்கி வச்சுக்கிட்டாங்க. தோசைக்கு, இட்லிக்கு, தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்துக்கலாம். வராது ஒன்றும் செய்யாது. நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம், கெட்டு போகாது. பச்சையாக அரைச்சோம்னா உடனே ஒரு 2 மணி நேரத்தில் கலர் மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. கலர் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை வெள்ளை சாதத்தை வடித்து வச்சுக்கிட்டு இந்த துவையில விரவி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா விரவி சாப்பிட்டாலும் குழம்பு வைக்க வேண்டியதில்லை. புளிப்பு, உரப்பு எல்லாம் சேர்ந்துருக்கனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கம்ப்யூட்டர்லேயே இருக்கிறதுக்கு மண்டடி கிண்டுகள் அதுன்னு கேட்டுக்கிறோம்.